ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டேஸ் சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 41வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 72 கிலோ 900 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த சீசனில் நீங்கள் என்னோட சேர்ந்து உங்களோட வெயிட்டையும் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட் என்ட்ரி பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் புல்லட் காஃபி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இந்த காஃபி எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்பவும் தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் காஃபி இருக்கு இல்லையா, அந்த பிளாக் காஃபியில் 1 ஸ்பூன் வெண்ணெயை விட்டு நல்லா கலக்கிட்டு குடிக்கிறது தான் வந்து புல்லட் காஃபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை தான் இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகப்பவுல் இருக்கு இல்லையா, அந்த செகப்பவுலில் வந்து புட்டு பண்ணியிருந்தேன். செகப்பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்சிட்டு அதை அதுக்கப்புறமா இட்லி குண்டானில் வச்சு ஆவி கட்டி எடுத்துட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இது கூட நாட்டு சக்கரை, ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு நம்ம புட்டு ரெடி ஆகிடும். சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி. வெள்ளை அவலை விட இந்த மாதிரி சிகப்பு அவல் புட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் வந்து தேங்காய் பால் நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸ்க்கு வந்து தேங்காய் பாலும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு. வயிறு புண்ணாகாமல் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் செஞ்சுருந்தேன். மாங்காய் சாதம் எல்லாருக்கும் எப்படி செய்கிறதுன்னு தெரியும். அது வந்து 100 கிராம் மாங்காய் சாதமாக எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். வாழைக்காய் வறுவல் ஒரு 100 கிராம், கோஸ் பொரியல் ஒரு 100 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு போட்டு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் நைட்டு நான் டின்னர் சாப்பிட மாட்டேன். படுக்கிறதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியல, ஒரு 10 நாளாகவே என்னால் நைட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து லைவ் ஒரு 1 ஹவர் நான் போட்டுட்டு வரேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுறதுனால என்னால் நைட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஆனால் காலையில் ஒரு 1/2 ஹவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.